வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் மாய்ஸ்சரைசர்னால் என்ன, மாய்ஸ்சரைசர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ல ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த சேனலில் டிஃப்ரெண்ட்டான நிறைய மேக்கப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் செய்வேன். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர்னால் என்ன அப்படின்னா, மாய்ஸ்டர் தன்மை, அதாவது நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற ஈரத்தன்மைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் மாய்ஸ்டர் தன்மை. நம்மளோட ஸ்கின்னில் மாய்ஸ்டர் தன்மை இல்லை அப்படின்னா ஸ்கின் ட்ரை ஆகும், ஸ்கின் டேமேஜ் ஆகும். அந்த ஈரத்தன்மை எவ்வளோ நமக்கு ஸ்கின்ல தக்க வைக்கப்படுதோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னு ஹெல்த்தியாக, யங்கரான ஸ்கின்னாக, க்ளோயிங்கான ஸ்கின்னாக இருக்கும். இப்போது நம்ம குழந்தையாக இருக்கிற நேரம், அதாவது சின்ன குழந்தையாக இருக்கிற நேரம் நம்மளோட ஸ்கின் டைப்பு சென்சிட்டிவாக இல்லை நார்மலாக, ட்ரையாக, ஆயில் ஸ்கின்னாக, காம்பினேஷனாக எதுவுமே நமக்கு தெரிகிறதில்ல. ஏன்னா நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கின்ல எல்லாமே இருக்கும், ஓகேவா. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்கின்னு எந்த டைப்பாக உள்ள ஸ்கின்னு தனித்தனியாக மாறிடுது. அதாவது ஆயிலியாக இருக்கலாம், காம்பினேஷனாக இருக்கலாம், சென்சிட்டிவ், ட்ரை ஸ்கின், இந்த மாதிரி ஸ்கின் டைப் ரொம்ப சேஞ்ச் ஆகும். நம்ம இருக்கிற இடத்துல உள்ள கிளைமேட்டை பொறுத்து இருக்கலாம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து இருக்கலாம், பாடியில் வர ஹார்மோன் சேஞ்சஸ்னால இருக்கலாம். இதனாலெல்லாம் நம்மளோட ஸ்கின்ல மாற்றங்கள் வரும். ஆனால் எப்போதுமே நம்மளோட ஸ்கின்னில் மாய்ஸ்டர் தன்மையை தக்க வச்சு கொள்வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன வயசாக இருக்கிற நேரம் நமக்கு எந்த ஒரு மாய்ஸ்டர் தன்மையை கொடுக்குற எக்ஸ்ட்ராவான ப்ராடக்ட் எதுவுமே நமக்கு தேவைப்படுறதில்ல. ஆனால் எப்போ நம்மளோட ஸ்கின் டைப் எல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அந்த நேரம் கண்டிப்பாக மஸ்ட்டாக நம்ம மாய்ஸ்சரைசர் ஸ்கின்ல அப்ளை செஞ்சுக்கணும். நம்மளோட ஸ்கின்ல மாய்ஸ்டர் தன்மை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா எந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்னு மாறும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ மண் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தரையில் நீங்கள் வாட்டரே விடலை அப்படின்னா கொஞ்ச நாள் அது அப்படியே நல்லபடியாக இருக்கும். ஆனால் நாள் போக போக அந்த லேண்ட் கிராக் ஆகும், ஓகேவா. அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்கின்னும் நாள் ஆக ஆக ரெகுலராக நம்ம மாய்ஸ்சரைசர் எதுவுமே அப்ளை செய்யலை, ஒழுங்காக கேர் செய்யலை அப்படின்னா கிராக் ஆக தொடங்கும், டேமேஜ் ஆகும், அன்ஈவன் ஸ்கின் டோனாக மாறும், ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள் வரும். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் எல்லாம் நம்மளோட ஸ்கின்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள், ஸ்கின்ல வர அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கலாம், ஆக்னி ஸ்கார் இருந்துச்சுன்னா அதையும் மாற்றும், ஓகேவா. ரெகுலராக மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சுட்டே இருந்து பாருங்கள், உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற பிம்பிள் வந்த மார்க்கு, ஆக்னி ஸ்கார் எல்லாமே நீட்டாக மாறும். அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கிற பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் கூட சூப்பராக மாறும். ஆனால் ரெகுலராக மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சுட்டே இருக்கணும். ஸ்கின்னு ஈவன் டோனாக மாறும், ஸ்கின்னு நல்ல க்ளோவான ஹெல்த்தியான ஸ்கின்னாக இருக்கும். மாய்ஸ்சரைசர்னு சொல்கிறது நம்மளோட ஃபேஸில் மட்டும் இல்லை, நம்மளோட பாடிக்கும் கண்டிப்பாக பாடி லோஷன் டைப்பில் உள்ள மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் செஞ்சுக்கணும். மாய்ஸ்சரைசரில் எத்தனை விதமான மாய்ஸ்சரைசர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் பேஸ்டாக உள்ள மாய்ஸ்சரைசர் இருக்குது, க்ரீம் பேஸ்டாக இருக்குது, வாட்டர் பேஸ்டு, ஜெல் பேஸ்டு, இந்த மாதிரி டைப்பாக உள்ள மாய்ஸ்சரைசர் இருக்குது. இப்போ ஆயில் ஸ்கின் டைப்பாக உள்ளவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாட்டர் பேஸ்ட் இல்லை ஜெல் பேஸ்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு தான் ஆயில் ஸ்கின்னாக இருக்குதுல்ல, நம்மளோட ஸ்கின்ல ஏற்கனவே ஆயில் இருக்குது, அதனால் மாய்ஸ்சரைசர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்றபடி உள்ள மாய்ஸ்சரைசர் ரெகுலராக யூஸ் செய்யுங்க. உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையான ஸ்கின்னாக இருக்குதுன்னா க்ரீம் பேஸ்டாக உள்ள நல்ல திக்கான மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சுக்கலாம். வேறு எந்த ஸ்கின் டைப் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, ஆல் ஸ்கின் டைப்புக்குள்ள மாய்ஸ்சரைசர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சுக்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதோ, எது ஒத்துக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள். டே டைம்லேயே ஒரு சிலருக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டே டைமில் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசரில் SPF இருக்கிறதா பார்த்து வாங்குங்க, ஓகேவா. அதாவது சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்யுங்க. இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் கண்டிப்பாக செய்யணும் டே டைமில். நைட்டு டைம்லனா SPF இருக்கிற மாய்ஸ்சரைசர் நைட்டு டைமில் யூஸ் செய்யாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் செஞ்சீங்கன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அதில் SPF இருக்குது அப்படின்னா நைட்டு டைமில் அதை யூஸ் செய்யாதீங்க, டே டைமில் மட்டுமே யூஸ் செய்யுங்க.
SPFன்னு சொல்கிறது நம்மளோட ஸ்கின்னை சன் டேமேஜ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு. ஓகேவா? நைட்டு டைமில் சன் இருக்காது, அதனால் நமக்கு SPF தேவைப்படாது. மாய்ஸ்சரைசரை எப்படி அப்ளை செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபேஸை நல்லபடியாக ஃபேஸ் வாஷ் யூஸ் செஞ்சுக்கலாம், இல்லை சோப்பு யூஸ் பண்ணி நல்லபடியாக க்ளீன் செஞ்சுக்கோங்க. நல்லபடியாக வாஷ் செஞ்சு டவலில் முகத்தை தொடச்சி உடனே அந்த ஒரு ஈரத்தன்மை இருக்கும் பார்த்தீங்களா ஸ்கின்ல, அந்த நேரமே நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ரெகுலராக டோனர் சீரம் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா டோனர் சீரம் நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சுக்கலாம். டோனர் யூஸ் பண்ணி நல்லபடியாக தட்டி உலர வைங்க. நெக்ஸ்ட்டு சீரம் யூஸ் செஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸாவது கேப்பு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சுக்கலாம். மாய்ஸ்சரைசரை யூஸ் செஞ்சுக்கிட்டு நீங்கள் டே டைமில் வெளியே போகிறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 3 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை செய்யுங்க. ஸ்கின்னுக்கு வந்து எந்த கெடுதலும் வராது, ஸ்கின்னு ஹெல்த்தியான ஸ்கின்னாக இருக்கும். உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணுறதுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இது யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் மாய்ஸ்சரைசரை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஸ்கின்னு வந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்கின்னாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.